எல்லாமே எல்லாமே விஜய் சார். இது புது என்ட்ரி இங்கே இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா. இது வந்து விஜய் சார் வந்து அந்த ஜனநாயகனில் போட்டிருக்கிறதுனால வேல், அப்புறம் இதுவும் ஸ்ட்ராப்பு, அந்த இதுவுமே அதுக்காக தான். இது வந்து விஜய் சார் போட்டிருக்காருல்ல டெய்லி, அதனால. ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு இது உள்ளே பார்த்தோம், கிட்டத்தட்ட நிறைய டிஷர்ட் கலெக்ஷன் வச்சுருந்தீங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ அக்சசரிஸ்லாம் இருக்குது. இதெல்லாமே இவங்க ஸ்பெசிஃபிக்காக வாங்கணும்னு சொல்லி மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்காங்க டோக்கியோவில், ஃபுகோக்கா, ஒசாக்கா, அந்த மாதிரி இடத்துல. ஸோ இவங்க எல்லாருமே டெய்லியே சேட் பண்ணி என்னென்ன பண்ணலாம், என்ன கலரில் பண்ணலாம், என்ன பேக்ரவுண்டில் பண்ணலாம், தளபதின்றதை வந்து தமிழில் எழுதுறதா, இங்கிலீஷில் எழுதுறதா. நம்ம பேச்சு மட்டும் சைலண்டாக இருக்கும். ஆனா அடி சரவெடி. விஜய் சாரை தாண்டி அவங்க தமிழ் சினிமாவில் என்ன ஆக்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப செகண்டரியா? இல்லை இதை நானே சொல்லிடுறேன். அப்படி கேட்டாவே அவங்க அழுந்துருவாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்படியா? எமோஷனலாக இருக்காங்களா அவங்க? ஆமாம், தெரியுது. இவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இனிமேல் அடிக்கடிக்க வந்து படம் பார்க்கறதுக்கோ இதுவோ இல்லாமல் இருக்கிறதுனால அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப சேடாக இருக்குது. இப்போ வந்து விஜய் சார் அஸ் சிஎம் வந்து ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும்தான் பார்க்க முடியுதுன்றது அவங்களோட இது. பட் இன்னும் 10 வருஷத்தில் வந்து விஜய் சார் சிஎம் இந்த தமிழ்நாட்டுக்கும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இதுவாவாங்க அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த ஜனநாயகனோட வைப்லேயே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது முக்கியமான ஒரு ஃபேனு, கிட்டத்தட்ட வந்து ஜப்பான் ஃபேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமான ஒரு தீவிரமான ஃபேன், டையாட் ஃபேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அவங்க தான் மீட் பண்ண வந்திருக்கோம், நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நைஸ். ஸோ எஸ் மேம், ஹாய் மேம். ஸோ கண்மணி மேம், நீங்கள் தான் வந்து இப்போ எங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக. ஸோ எஸ், உங்களை பற்றி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் யார், எப்படி வந்து இப்படி எல்லாம் இவங்க எல்லாரும் கேதர் பண்ணி கூப்பிட்டு வரீங்க? நான் வந்து ஜப்பானில் ஒரு 28 வருஷமாக இருக்கேன். நான் அங்கே பிஹெச்டி பண்ண போனேன். அதுக்கப்புறமா அங்கேயே இருந்து 28 வருஷமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்தியன் சினிமா, இந்தியன் கல்ச்சர், இந்தியன் இதை பற்றியான ஸ்டூடெண்ட்டாக போனதுனாலே அப்போத்துலேருந்தே நிறைய ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் முதல்ல இருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்தியன் சினிமா, ஃபுட், கல்ச்சர் இப்படிலாம் பார்க்க போய் அப்புறம் அங்கே நமஸ்தே இந்தியான்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். ஸோ அது மூலிமா நிறைய இந்தியன் கல்ச்சர், சவுத் இந்தியன் கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா RRR மூவி வந்ததுக்கப்புறமா அது ஒரு பேன் வேர்ல்டு மூவி ஆனதுனால ஜப்பான்லேயுமே ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அது மூலிமா இவங்க ஜாப்பனீஸ் ஃபேன்ஸ் எல்லோரும் தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா அந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ அதில் ஒரு டைஹார்ட் ஃபேன்ஸ் வந்து இவங்க எவ்ரி இயர் மூவி ரிலீஸ் ஆகும்போது பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா கோட் படம் வந்து 2-3 நாள் தங்கியிருந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறமா ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ்க்காக மலேசியா வந்திருந்தாங்க, நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்போது. அப்புறம் January 9th மூவி ரிலீஸ்க்காக மறுபடியும் வந்தாங்க இங்கே. இந்தியா கூட்டு வந்தீங்க? ஓகே. நிறைய பேர் வந்தாங்க ரிலீஸ்க்காக. ஏன்னா அப்போது புக்கிங்லாம் கூட இருந்தது. ஸோ January 9th வந்து ஒரு 2 வீக்ஸ் இருந்தாங்க, எப்படியும் படம் ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லி. அந்த ரிலீஸ் ஆகாததுனால ஆனால் கர்நாடகா, மற்ற ஸ்டேட்டு, கேரளா ஸ்டேட்லலாம் அந்த கட் அவுட் இதெல்லாம் இருந்ததுனால படம் பார்க்க முடியலன்ற ஒரு சோகத்தினால கட் அவுட்லாம் பார்க்க போயிருந்தாங்க வேறு ஸ்டேட்டுக்கு. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. மறுபடியும் இப்போ விஜய் சாரோட பர்த்டேக்கு வந்திருந்தாங்க June 22 வந்து ரீரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த படத்தெல்லாம் பார்த்தாங்க கண்டினியூஸாக 3-4 days கண்டினியூஸாக. மார்னிங் ஷோ, ஆஃப்டர்நூன் ஷோ, ஈவினிங் ஷோன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேர் போயிட்டாங்க.
போயிட்டதுக்கப்புறம் மீனாக்கு மட்டும் எப்படியும் படம் ரிலீஸ் ஆகிடுன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அவங்க லாஸ்ட் மந்த் 18th வந்தாங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 18 ஆல்மோஸ்ட் 1 மந்த் இருக்காங்க. ஸோ இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகியுமே இதோட ஒரு 7 முறை பார்த்துட்டாங்க, 7 டைம்ஸ் பார்த்துட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு உங்கள் இன்டர்வியூனால இன்றைக்கி அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறமா இந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே மறுபடியும் மூவிக்கு போயிடுவாங்க. நைஸ். ஸோ பார்க்கும்போது நல்ல சம ஒரு இதுவாக இருக்குது. இவங்க கிட்ட இப்போ நான் கேட்குற கேள்வியில் நீங்கள் தான் எனக்கு சொல்லி தர போகிறீங்க. ஐ மீன் நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ஸோ வணக்கம் உங்களுக்கு. யா. ஸோ வந்து த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து விஜய் சாருக்கு எந்த மூவியில் ஃபேனாக மாறினீங்க? மாஸ்டர். ஓ ஓகே ஓகே ஓகே. வாட் இன்ஸ்பைர்ட் யூ? அது எக்ஸ்பிளைன். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? 何が映画に一番好きになったんですか？マスターの、私の友達にも最初からいて、でも私は知らなかったんだけど、なんかすごいいいよって言われて見たんだけど、ஃபஸ்ட்டு அவங்க மாஸ்டர் படம் மூலிமா தான் விஜய் சார் ஃபஸ்ட்டு மூவி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னதுனால நிறைய முறை பார்த்தாங்க. அந்த படத்தில் எவ்வளோ கஷ்டமான இது வந்தாலுமே அவர் வந்து அதையும் முறியடித்து வந்து பண்ணுறோட அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தெலுங்கு மூவியில் வந்து எல்லாம் ஹீரோஸ் வந்து காடாக பார்க்குற இதில் இது வந்து தமிழ் மூவியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து அவர் மக்களுக்காக போராடுற இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாஸ்டர் படத்தில். இந்த ஆக்சசரிஸ்லாம் இருக்குல்ல, லைக் வந்து ஏதோ எல்லாமே விஜய் சார் இது புது என்ட்ரி இங்கே இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா. இது வந்து விஜய் சார் வந்து அந்த ஜனநாயகனில் போட்டிருக்கிறதுனால வேல், அப்புறம் இதுவும் ஸ்ட்ராப்பு, அந்த இதுவுமே அதுக்காக தான். இது வந்து விஜய் சார் போட்டிருக்காருல்ல டெய்லி, அதனால ஸ்ட்ராப் இது மொபைல் கவர் ஷோமியோ கவர் அதோடயா பயங்கரமான ஒரு ஃபேனாக இருக்கீங்க. ஸோ எஸ், அவங்க ஆக்சஸரிஸ்லாம் எப்படி அவங்களுக்கு யார் வாங்கி கொடுக்குறா, எப்படி இதெல்லாம்? எல்லாமே ரிசர்ச் பண்ணுவாங்க, எல்லாம் ரிசர்ச் பண்ணி இது அவங்களே வரைஞ்சது. அது ஓகே ஓகே ஓகே. அவங்களே வரைஞ்சது. மீன் எப்போவுமே வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி அந்த ஃபோட்டோலாம் காட்டும் போது நானும் அதை ஷோபாமாவுக்கு அனுப்புறது. ஸோ இன்டராக்ஷன், எவ்ரிடே இன்டராக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. இல்லை இப்போ இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க சொல்ல, டிஷர்ட்லாம் இதெல்லாம் யார் லீட் பண்ணி கைட் பண்ணி யார் வாங்கி கொடுப்பா? நீ வாங்கி கொடுப்பீங்க? ஆமாம், எல்லாமே இந்த டிஷர்ட். இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்காங்க, இந்த பிரிண்ட் அவுட்டு, இந்த இதெல்லாம் எல்லாமே மீன் காலையிலேருந்து ஈவினிங் முடிகிற வரைக்கும் அவரை வாட்ச் பண்ணி அந்த மூவியில் வர டேட்டா, மீன் நியூஸு, அது எல்லாமே பார்த்துட்டு தான் பண்ணுறது இவங்க. ஐயோ சூப்பர் நைஸ். அண்ட் ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் நாங்கள் வந்து ஒரு இது ஒன்று பார்த்துருந்தோம், லைக் வந்து ஒரு ஆர்ட் ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ நைஸ். அது யார் ட்ரா பண்ணாங்க? அது அவங்களே ட்ரா பண்ணாங்க. அவங்க ஷீ இஸ் அ வெரி குட் பெயிண்டிஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட். ஸோ எல்லாமே வரைவாங்க. வரைஞ்சி ஷோபாமா கூட கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. டெய்லியே வரைவாங்க அவரை பற்றி. நிறைய ஒரு புக்கு ஃபுல்லாக வரைஞ்சி அது ஒரு ஆல்பமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு ஒரு இது உள்ளே பார்த்தோம், கிட்டத்தட்ட நிறைய டிஷர்ட் கலெக்ஷன் வச்சுருந்தீங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, அவ்வளோ ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. இதெல்லாமே இவங்க ஸ்பெசிஃபிக்காக வாங்கணும்னு சொல்லி வாங்க. ஆமாம், இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்காங்க டோக்கியோவில், ஃபுகோக்கா, ஒசாக்கா, அந்த மாதிரி இடத்துல. ஸோ இவங்க எல்லாருமே டெய்லியே சேட் பண்ணி என்னென்ன பண்ணலாம், என்ன கலரில் பண்ணலாம், என்ன பேக்ரவுண்டில் பண்ணலாம், தளபதின்றதை வந்து தமிழில் எழுதுறதா, இங்கிலீஷில் எழுதுறதா, அப்புறம் அந்த படத்துக்கான எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுவாங்க. பேசிக்காகவே எந்த கலரில் எந்த காம்பினேஷன் போடுறது, ஜனநாயகன் போடுறதா, பின்னாடி போடுறதா, முன்னாடி போடுறதா, படத்துலேருந்து எவ்ரி திங் தே டிஸ்கஸ். இப்போ இவங்க லைக் இந்த மாஸ்டர் மூலியமாக ஃபேன் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள வந்து எப்படி பார்த்தாங்க? இப்போ விஜய் சாரோட ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸை வந்து அவங்க எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணி எங்கே பார்த்தாங்க, அதை கேளுங்க. 初めてビジェイさんのこと顔を見て何と思ったんですか？写真で見た時は、特に何も思っていなかった、けど映画を見て、動いてるビジャイさんを見たら、確
大好きになっても今は写真を見ても何見 மாஸ்டர்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்தாங்களா? ஆமாம், ஃபோட்டோவில் பார்க்கும்போது பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் புரியல. பட் விஜய் சார் வந்து விஜய் சாரை வந்து அந்த தியேட்டரில் அப்படி பார்க்கும்போது அவரோட எல்லா மூமெண்ட்டுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பவே டைஹார்ட் ஃபேன் ஆகிட்டாங்களாம். இது வரைக்கும் அவங்க எத்தனை மூவி பார்த்துருப்பாங்க? லைக் வந்து இப்போ விஜய் சாரோட மூவி மாஸ்டர் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி அவங்க மூவி பார்த்துருப்பாங்க? ஓல்டு மூவிஸ்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தது உண்டா? ಎಲ್ಲ ಪಡ全部ವಿಜಯ್ ಸಾರ್映画を見たことあるさ。映画は全部は見れないんです日本で、だから全部はまだ見てなくて、あともう今回が最後の映画っていうことが分かっているので、あえてすぐ見ないようにしてる。なんかこれからすごいね。அவங்க வந்து எல்லா படத்தையுமே ஒரேடியாக பார்க்கல. ஏன்னா வந்து ஜப்பானில் வந்து எல்லா படமும் ரிலீஸ் ஆகலை. இப்போ தானே ஓடிடிலாம் கொஞ்சம் இது வந்திருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஜனநாயகன் கடைசி படம்ன்றதுனால, இது பார்த்ததுக்கு அப்புறமா வேறு படம் இல்லாததுனால இந்த மீதி இருக்கிற பழைய படம்லாம் இனிமே தான் நான் அது வெயிட் பண்ண வச்சுருக்காங்க அந்த படத்தெல்லாம் பார்க்க. ஸோ இனிமேல் புது படம் அதனால தான் பர்த்டேக்கு வந்து சச்சின், கில்லி, கத்தி எல்லாமே படம் தெரி இதெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. ஸோ இனிமேல் ரீரிலீஸ் ஆகிறதுக்காக பார்க்க வருவாங்க. ப்ளஸ் அந்த பழைய படம்லாம் தே கெப்ட் இட் இன் ப்ரையாரிட்டியில் வச்சுருக்காங்க, என்னென்ன படம் பார்க்கணுன்றதுக்காக. ஸோ இது வரைக்கும் இவ்வளோ டைஹார்ட் ஃபேனாக இருக்காங்க. இப்போ எல்லா இடத்துலையும் சரி அந்த பர்சன், அந்த ஐடியல் கூட சொல்லிக்கலாம். இப்போ எஸ்கே ஃபேனாக இருக்கேன், இல்லை ஒரு விஜய் ஃபேனாக இருக்கேன் அப்படின்னா அந்த ஐடியலை மீட் பண்ணுறது தான் ஒரு டெஸ்டினியாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. இந்த டெஸ்டினி அவங்க இது வரைக்கும் அவங்க நிறைவேற்றிருக்காங்களா இல்லையா? இல்லை, அவங்க அந்த விஜய் சார் அவனுவா இச்சுபானி கோல் தேஸ்கா சொரேதேமோ. いやゴールじゃないですね。何回も会いたいんで。ஒரு முறை பார்க்கறது மட்டும் பார்த்தாது, நிறைய முறை பார்க்கணும். இந்த வீடியோ மூலிமா அவங்க விஜய் சாரை வந்து நிறைய முறை பார்க்கணுன்றத வந்து அப்பீல் பண்ணுறோம். அப்போ 1 மந்த் இங்கேருந்து இன்னும் சிஎம் மீட் பண்ணல. ஓகே, இந்த மாதிரி எடிட்டில் பார்த்துருக்கீங்களா? லைக் அவரோட நிற்கிற மாதிரி இப்போ நிறைய பார்த்தோம். கட் அவுட் மாதிரிலாம் போட்டு விஜய் சாரோட நிற்க வச்சுட்டு அதெல்லாம் எல்லாம் குரூப்பாக நின்ற ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருந்தோம். அதெல்லாம் எப்படி அவங்க வந்து அவங்களே ரெடி பண்ணுவாங்க? இல்லை, அவங்களே வந்து எல்லாமே கட் அவுட், பெரிய பெரிய பேனர் கட் அவுட்லாம் பண்ணியிருக்காங்க, எங்கள் வீட்டுக்கெலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், எங்கள் வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அது ஸோ அந்த மாதிரி ஒரு 150 கட் அவுட்ஸ் இருக்குது, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். ஸோ விஜய் சாரோட ஃபோட்டோ எடுக்க முடியலனா அட்லீஸ்ட் இந்த கட் அவுட் மூலிமா நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்றதுனால ஒரு சின்ன ஹாப்பினஸ். அவரோட லாஸ்ட் இயர் பர்த்டே, இந்த இயர் 52nd பர்த்டே, இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணது அந்த கட் அவுட் வச்சு தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். பட் ஐ வில் ஷோ யூ அனதர் ஒரு சர்ப்ரைஸ் பிக்சரு. நான் இதை ஆக்சுவலாக ரெடி பண்ணேன், பட் அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்க நினைக்கிறேன். பட் இருந்தாலும் காட்டுறேன். ஸோ திஸ் ஒன் வெரி நைஸ். திஸ் இஸ் ஃபார் யூ. DPでやってほしいんだって。ಅಲ್ಲ,どう思うんですか？ちょっと現実味がない。何書いてあるの上？日本ビジャイファンクラブ。ஜப்பான் விஜய் ஃபேன் கிளப். ஜாப்பனீஸில் இப்போ படம்லாம் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க, தேட்டரில் வந்து பார்க்குறாங்க. அங்கெல்லாம் எப்படி, அங்கே வெல்கமிங்லாம் எப்படி இருக்குது, ரிசீவ்லாம்? ஆமாம், இந்தியன் மூவிஸ் ஜாப்பனீஸ் இந்தியன் ஃபேன்ஸும் பார்ப்பாங்க. பட் ஜாப்பனீஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு நாள் ரிலீஸ் ஆகும், அன்றைக்கி எல்லாருமே போய் பார்த்துருவாங்க. அது எங்கே இருந்தாலும் வருவாங்க. என்டையர் ஜப்பான்ன்றது டோக்கியோ மட்டும் இல்லைல்ல, ஸோ வேறு ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் கூட வந்து பார்ப்பாங்க. இப்போது இந்தியன் சினிமாவோட ரிசப்ஷன் அங்கெல்லாம் எங்கே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இங்கே இன்ஸ்பயர் ஆகிட்டு பிடிஎஸ்லாம் இப்போ சொல்கிறோம்ல, பிடிஎஸ் இப்போ கேங்கே ஒரு கேங் இருக்குது. அந்த கேங்கு இப்போ இந்தியன் சினிமாவில் இருக்கவங்களும் தமிழ்நாட்டில் இருக்க பசங்க எல்லாருமே வந்து ஃபேன் ஆகிட்டாங்க பிடிஎஸ்க்கு. ஸோ அந்த பிடிஎஸ் கேங்ஸ்லாம் இருக்காங்க, கேங்ஸ்லாம் இருக்காங்களே. அந்த மாதிரி இப்போது இந்தியன் சினிமா வந்து அங்கே எப்படி ரிசப்ஷன் எப்படி போயிட்டுருக்கு? ஓவரால் மூவி தெலுங்கு, தமிழ், ஹிந்தி படத்துக்கெலாம் ஓவரால் நல்லாவே போயிட்டுருக்கு. எல்லாருமே எல்லா படமும் பார்ப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, ஒரே படத்தை வந்து 130 முறை பார்க்குறவங்க, 26 முறை பார்க்குறவங்க, 50 முறை பார்க்குறவங்க, இந்த மாதிரி டைஹார்டு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களே கத்தி படம் ஒரு 26 முறை பார்த்துருப்பாங்க.
எல்லா படமும் ரிப்பீட்டட். ஏன்னா அவங்களுக்கு சிலதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் அந்த மாதிரி இதெல்லாம் ஐ ஆம் கம்மிங், ஐ ஆம் வெயிட்டிங், இதெல்லாம் வந்து அந்த வாட்ஸ்அப் இதுலேயே வந்து வேறு லெவல் போடுறது, அதெல்லாம் தான் அந்த இதுவாக போடுவோம் எமோஜிஸ் இதில். அதுவே விஜய் சார் வச்சு வேறு லெவலுன்னு எப்படின்னு போடுறது. இந்த படம் இவங்களோட இருக்குது இல்லை இதில், இதுதான் எதனா போட்டோம்னா வேறு லெவலுன்னு போடுறது, ஐ எம் வெயிட்டிங்னு போடுறது. ஜென்ரலாக ஒரு கெட் டுகெதருக்கு மீட் பண்ணும்போது ஐ எம் வெயிட்டிங்னு போடுறது. அப்புறமா ஐ ஆம் கம்மிங், விஜய் சார் டைலாக்ஸ் எல்லாமே அப்படி தான் வரும் அது. ஸோ எது வர்த்தாலுமே இதுதான், இந்த எமோஜிஸ் தான். மற்றவங்களாம் அந்த ஸ்மைலிலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் போடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சாரோட இதுதான் வரும். அண்ட் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்கள் கிட்டத்தட்ட விஜய் சாரோட ஃபேமிலிக்கும் சரி சோபனா மேமுக்குலாம் ரொம்ப க்ளோஸ்லாம் கேள்விப்பட்டிருந்தோம். நிறைய பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எப்படி சோபனா மேம்கிட்டலாம் பேசுவீங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க? அண்ட் வந்து அவங்க சன்னை பற்றி அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணது உண்டா, இல்லை நீங்கள் கேட்டதெல்லாம் உண்டா? நிறைய இடத்துல பார்த்தோம். ஜனநாயகன் நடுநிலையில் கூட நீங்கள் ஏதோ பக்கத்துலேயே உட்கான்றதில் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுலேருந்தே ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டோம். சொல்லுங்கள் அந்த விஷயத்தை பற்றி. ஷோபா மேம் நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப தெரியும் அவங்கள. இவங்களோட ஃபோட்டோஸ் ஜப்பானில் இருந்தாலுமே கால் பண்ணி பேசுவோம். இவங்களோட அந்த விஜய் சாரோட வாட்டர் பாட்டிலேருந்து எல்லா விஷயத்தையுமே டெய்லி அப்டேட் பண்ணுவோம். இவங்க ஜப்பான் ஃபேன்ஸையும் பார்த்துருக்காங்க, அவங்களோட செலிப்ரேட்டும் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு போகும். இந்த மாதிரி விஜய் சாரோட ஃபேன்ஸ் இங்கே ஜப்பானில் இருக்காங்க. எங்கள் வீட்டில் கெட் டுகெதர் இருக்கும் போதும் அவங்களுக்கு ஒரு வீடியோ கால் போட்டு காட்டுவோம். அப்புறம் இந்த மாதிரி அவங்களுமே வியந்திருக்காங்க, இந்த மாதிரி இவ்வளோ ஜப்பான் ஃபேன்ஸ் இவ்வளோ ஒரு பைத்தியமாக இருக்காங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஸோ வெரி என்கரேஜிங். அவங்களுக்கு விஜய் சார் பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அம்மாவை பார்த்தாங்கன்ற ஒரு சந்தோஷம். எஸ்ஏசி சாரும் பார்த்தாங்க. ஸோ அதுதான். அவங்க வீட்டுக்கெலாம் போனீங்களா? போயிட்டு ஏதாச்சும்? ஆமாம், போய் சாப்பிட்ருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அவர் மட்டும் இன்னும் மீட் பண்ணல. ஓகே, அது சீக்கிரம் நடக்கணுன்றதை நாங்களே விஷ் பண்ணுறோம். ஸோ எஸ், அதே மாதிரி இப்போ விஜய் சாரோடைய மூவியோட டைலாக்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க ஏதாச்சும் மெமரைஸ் பண்ண டைலாக்ஸ் எதனா இருக்கான்னு கேளுங்க. விஜய் சார் செல்ஃப் ஒபோய்த்தோ கோத்தா இருந்துச்சுக்கா? 覚えたこと、அது அப்படி சொல்லலாமா? 今日じゃななやがでめっちゃ可愛かったのそう、が、それが言ってください。タタトゥンがヌンが可愛くて言ってたらめっちゃ可愛かった。じゃなない感じ聞いたらもう言っててセリフがめっちゃ可愛い。もう一回言ってくだタさい。タトゥンがヌントゥンがトゥンがヌン。ஸோ அவங்க வந்து ஒரு படத்தை வந்து நம்ம வந்து படத்தை தான் பார்ப்போம். பட் தே டூ எவ்ரி சீனுக்குமே அது ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சு கேட்பாங்க, டவுட் கேட்பாங்க. கத்தி படத்தில் இப்படி இருக்குது, தெரி படத்தில் இப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தெரி படத்தில் அந்த ராஜேந்திரன் சாரோட டைலாக் விஜய் சார் ஃபார் எக்ஸாம்பிள் அடையார் டு பெசன் நகர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்பார் அந்த ஜீப்பில் ஏறி. அப்புறம் அந்த எக்ஸஸ் அழகுன்னு ஒருத்தவங்க கேட்பாங்க. அப்புறம் நிறைய அந்த மாதிரி ஒரு படத்தையே வந்து அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைலாக், ஃபர்ஸ்ட் சீன்ல எப்படி இருக்கு. அதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க. டைலாக் சொல்றேன், அந்த டைலாக் அப்படியே அவங்க ப்ரீச் பண்ண, ஐ மீன் அகைன் அவங்க சொல்ல சொல்லுங்க. கரெக்டா டைலாக் செல்ஃப் கைத்தர ஒன்னாஜி கொத்த மொய் கைத்தேன். ஓகே, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டர் ಎಂಚೋ ಸೆನ್ಸೆ. あなたは勉強した学校で私はもう延長先生。நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டர். லைக் மீனிங் புரிச்ச உடனே இன்னும் கிளியரா சொல்றாங்க. நம்ம பேச்சு மட்டும் சைலண்டா இருக்கும். ஆனா அடி சரவெளி. சூப்பர். ஏதாவது ட்விட்டரில் மீன் எக்ஸில் வர இதில் வந்து கேட்பாங்க டவுட், இன்னைக்கு விஜய் சார் இங்கே போயிருக்காங்களா அங்கே போயிருக்காங்களா, இந்த கரூர் இன்சிடெண்ட்டு, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், எலெக்ஷனோட இது எல்லாமே கேட்பாங்க டெய்லி. அந்த அவரோட ஸ்கெடியூல் வந்துடும்ல எல்லாத்துலேயும், நியூஸ் பேப்பரில் அதெல்லாம் பார்த்துட்டு டெய்லியே கேட்பாங்க. பட் விஜய் சாரை தாண்டி அவங்க தமிழ் சினிமாவில் என்ன ஆக்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப செகண்டரியாக, இப்போ ஃபர்ஸ்ட்லி வந்து விஜய் சார்னு சொல்கிறாங்க,
செகண்டரியாக வந்து அவங்க ஒரு ஹீரோவை பார்த்து ஒரு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன ஹீரோ யார் அவங்களுக்கு? இல்லை இதை நானே சொல்லிடுறேன். அப்படி கேட்டாவே அவங்க அழுந்துருவாங்க ஃபஸ்ட்டு. எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்லி நோ விஜய் நோ லைஃப். இதுதான் நீங்கள் வந்து டைட்டலாக போடணும். நோ விஜய் நோ லைஃப்ன்றதை தான் நீங்கள் டைட்டலாக போடணும். அது அது அவங்கக்கிட்ட கேட்கவே தேவையில்லை. அவங்க வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது எனக்கு தெரியும். பிகாஸ் இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுதான். வேறு யாரோடமும் ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் நீங்களாம் இப்போ எடுத்துக்கன்னு அவங்க கேமராமேன் ஆகிடுவாங்க. ಓಕೆ ಓಕೆ இந்த ஷோ விஜய் சான் ಈಗ ಇವ ದಾರಿಗ ಸ್ಕೀತು ಕೀತ ಅಂದಕ್ಕೆದು ಅದು ಚಾನ್ಸೇ ಇಲ್ಲ பாருங்க. மீபி ஜஸ்ட்ல இப்போ சிஎம்மாக இருக்காரு. இன்னும் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் வேற மாதிரி ஒன்று போகும். 10 இயர்ஸ் இல்லை அவங்களுக்கே தெரியும் அவர் பிஎம் ஆக போகிறாரு. இப்போ அவர் சிஎம் முதல்ல ஆக்டராக இருந்தார். சினிமாவில் ஆக்டராக இருந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறினார். இப்போ சிஎம்மாக மாட்டார். ನೆಕ್ಸ್ಟ್ ஒரு 20 ಇಯರ್ಸ್ல என்னவா இருப்பார் நீங்க அப்படி சும்மா ஒரு क्वेश्चन பண்ணுங்க. Tereva maya actor data desho imawa CM dakara ato nijunen atova PM nani wonaru ato no koto 考えてるか。今はもうactor dakara kanoja wa mo kare wa mo PM になる可能性は前話したことあるよと言ってた。嬉しかったし、そのダンスとかもたくさん見て嬉しかったけど、今になったら多分もうダンスもそのビジャイさんのねこういろんな表情とかも見ることもできないし。எமோஷனலாக இருக்காங்களா அவங்க? ஆமாம். இப்போ வந்து அவங்க வந்து விஜய் சார் ஆஸ் அன் ஆக்டராக தான் அவங்கள பிடிச்சிருக்கு. ஸோ ஏன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஒரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு காமெடி ஃபேஸு சீரியஸ் ஃபேஸுன்னு. இப்போ வந்து விஜய் சார் அஸ் சிஎம் வந்து ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும்தான் பார்க்க முடியுதுன்றது அவங்களோட இது. பட் இன்னும் 10 வருஷத்தில் வந்து விஜய் சார் சிஎம் இந்த தமிழ்நாட்டுக்கும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இதுவாவாங்க அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. あとやっぱ外国の国から遠いのが、自分たちと遠い存在になっちゃった気がするかも。政治家になったことで。ஸோ இவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால இனிமேல் அடிக்கடிக்க வந்து படம் பார்க்குறதுக்கோ இதுவோ இல்லாமல் இருக்கிறதுனால அதுவுமே அவங்களுக்கு ரொம்ப சேடாக இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமனை எப்படி இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. எவ்வளோ எமோஷனலாக ஒரு லாங்குவேஜ் பேரியர் இருக்குது, ஒரு கண்ட்ரி பேரியர் இருக்குது. இதெல்லாம் இருந்தும் ஒரு லவ் டுவர்ட்ஸ் ஒரு பர்சனுக்கு லவ்ஸ் வந்து எவ்வளோ எமோஷனலாக இருக்குதுன்றது சீரியஸ்லி இது பயங்கர ஒரு இதுவாக இருக்குது. இப்போ நீங்கள் மீனாவை ஃபைன் பண்ணிட்டீங்க. நீங்கள் டர்க்கியில் இருக்கனால மீனா மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 48 ஹவர்ஸ்க்காக நேற்று நைட் ஒருத்தவங்க போனாங்க, நேற்று நைட் ஒருத்தவங்க போனாங்க. ஜஸ்ட் ஃபார் 48 ஹவர்ஸ்க்காக எத்தனையோ ஜாப்பனீஸ் வந்தாங்க. நேற்று நைட்டு இங்கே வந்து தங்கி லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு போனாங்க. ஜஸ்ட் ஃபார் 48 ஹவர்ஸ் 72 ஹவர்ஸ்க்காக. அதுக்கப்புறமா ஒரு 7-8 ஜாப்பனீஸ் வந்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து இந்த இன்டர்வியூ வந்து அவர் ரீச் ஆகணும். நாங்கள் ஷார்ட்ஸ்லாம் போட்டு கண்டிப்பாக அவங்க சைடில் யாராச்சும் பார்த்து அவங்களுக்கு கால் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.